மனிதம் திரைப்படம் உங்களுடைய கான்செப்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு கலைப்படைப்பாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஓரியன்டில் தான் கதை கேட்குறாங்க. அது வந்து கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்குது. சில இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஓரியன்ட், டிஃப்ரெண்ட் ஜேர்னல் எக்ஸ்பிரிமெண்டல் மூவிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மனிதம் திரைப்படம் வந்து நீங்கள் எப்படி ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணீங்க, ஆக்டர்ஸ்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா சினிமா தயாரிப்பாளர்களுமே நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனால் அது எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஸோ என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா, அவரை நான் பிரதர்னு தான் கூப்பிடுவேன். அவர் பேர் கிருஷ்ணராஜ். அவர் எப்படி சந்திச்சேன்னா, என்னுடைய குழந்தைகள் இல்லத்துக்கு அவர் ரெகுலராக ஒரு ஸ்பான்சர் மாதிரி. அவர் ஒரு தீபாவளி, நல்ல நாள், பெரிய நாள், அவர் பர்த்டே, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்னோடய குழந்தைகளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று சின்ன சின்ன உதவிகள் பண்ணிகிட்டு இருப்பார். பிள்ளைங்களை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து எல்லா குழந்தைங்களையும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவார். ஹோமில் சாப்பாடெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வேணும்னா வாங்கி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர். அவர் எனக்கே தெரியாமல் நிறைய தடவை வந்துட்டு போயிருக்கிறார். பட் ஒரு கட்டத்தில் அவரை நான் சந்திக்கும் போது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், எங்களுக்குள்ளே இப்படி ஒரு டாக் ஏன் வந்துச்சுன்னு கூட தெரியல. ஏதோ ஒரு வகையில் அவர் பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு பேசிட்டு, என்னுடைய ஹோம் குழந்தைங்கனாலே அவர் கிருஷ்ணராஜ் வந்துட்டாலே அவர் மேலே ஏறி கபடி விளையாடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அன்பாக இருப்பாங்க என்னோடய பிள்ளைங்க. ஒரு நாள் ரோட்டில் அப்படியே ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் என்னை பற்றி ஏதோ கேட்கும்போது நான் ஏதோ சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நான் சினிமாலாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறேன். எனக்கே அது மறந்து போச்சு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு நாள் அவர்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வருது, பிரதர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சினிமா பற்றி ஏதோ நீங்கள் சொன்னீங்க, வாங்கலேன் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னப்போ அவர்கிட்ட போய் உட்காந்து என்னுடைய சப்ஜெக்டை சொல்கிறேன். அப்போ வந்துட்டு அவருக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரும் திரைப்படத்துறையில் எதுவும் பண்ணல. அவருடைய பணிகள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய அது மாதிரியான உதவிகள் பண்ணுறது. அவருடைய நிறுவனம் பேர் யோ பேக்கர்ஸ். ஸோ யோ பேக்கர்ஸ்னால் உங்களுக்கு பின்னால் நாங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் அவர் நிறைய சமுதாய பணிகள் பண்ணிட்டு இருப்பார். கடலூரில் கூட ஒரு பையன் கபடி விளையாண்டுட்டு இருக்கும்போதே மாரடைப்பில் இறந்துருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அங்கே போயிட்டு அந்த குடும்பத்துக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணிட்டு இருப்பார். வீராம்பட்டினம் மீனவர்களெல்லாம் கூட்டிகிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு கடலுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து ஜனாதிபதி வர விருது வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவருமே. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே, அவர் ஒரு சமுதாய பணி, நான் செய்யக்கூடிய விஷயங்கள், நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுடைய வேவ் லென்த் ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நானே நடிச்சிடுறேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன், நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. எனக்கு அதுவரை இந்த சினிமாவை நம்ம எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பணி இந்த குழந்தைகளை பார்க்குறது, சமுதாய பணியிலே நான் மூழ்கிட்டதுனால இந்த சினிமாவை வந்து நான் மறந்தே தான் போயிருந்தேன். ஸோ கிருஷ்ணராஜ்னு ஒரு மனிதரை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது திருப்பியும் டேக் ஆஃப் ஆகுது. கிட்டத்தட்ட டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 10 வருஷத்தில் 10 வருடம் ஆயிடுச்சு டிமானிட்டைசேஷன் நடந்து. 10 வருஷமாக மறந்து போயிருந்த ஒரு விஷயத்த நான் இவரை பார்க்கும்போது தான் திருப்பியும் ஊற்று எடுக்குது. அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் வாங்க செய்வோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் உடனே பிளான் பண்ணுவோன்னு அவர் ஸ்ரீகாந்த் தேவா போய் பார்க்குறாரு. மியூசிக் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அவர் ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் ஸ்பீட் பண்ணுறாரு. நான் உடனே கலைஞர்களை தேடி போகிறதும் உடனே அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம். உடனே ஷூட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அவரை சந்தித்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் திரைப்படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் திரு கிருஷ்ணராஜு, ஸோ இனிமேல் அவருடைய பேர் வந்து கிஷோர் ஆதித்யா, அவருடைய இதுக்கு பேர் மாற்றிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அவரும் என்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அவருக்கே நல்லா தெரியும் இந்த படம் வந்து பெருசாக பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய படம் இல்லைன்னு நல்லா தெரியும். இருந்தும் தன்னை முதன்மைப்படுத்தி ஓகே நானே பண்ணுறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டை வந்து நடிக்கிறதுக்கு பெரும்பாலான நடிகர்கள் தயங்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் வந்துட்டு பிணமாகவே கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெரிய நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே டக்குன்னு மனசு வராது. ஸோ இதை வந்து அவர் ஓகே நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே முதலீடு பண்ணி ஸோ இதை தயாரித்து இன்றைக்கி முழுக்க அதனுடைய இசை வந்து இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா அவராக போயிருக்குதுனாக்க அதுக்கு அவர் தான் காரணம். ஸோ எனக்கு பெருசாக இதில் வேலை இல்லைனா கூட ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் வந்து முழுக்க அதனை வந்து தான் தோளில் தூக்கி சுமந்துட்டுருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி இந்த இன்விடேஷன் அடித்து
இந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி போய் பாண்டிச்சேரி சிஎம் எல்லாம் பார்த்து நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்தையுமே அவர் முன்னிருந்து கொஞ்சம் பண்ணிக்கிறார். ஸோ திரைப்படம் அதனோட இயக்கம் இது மட்டும்தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணி கொடுத்து தியேட்டரில் வர வைக்கிற அளவுக்கு கூடிய எல்லா பணிகளையும் மோஸ்ட்லி அவரே பார்த்துக்கிறார். ஸோ அந்த வகையில் ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவ் அ சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் மிஸ்டர் கிருஷ்ணராஜு ஆஸ் அ மெயின் ரோல் ஆஸ் அ ப்ரொடியூசர். கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணம் குறிக்கோள் சரியாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்துக்கான பாதையை அதுவே தனியாக வகுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய எண்ணம், இந்த படத்துக்கான அந்த கருத்து ரொம்ப சிறப்பான கருத்தாக இருக்கிறதுனால எல்லாமே கூடி வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்து மனிதம் திரைப்படத்தை பற்றி பேசி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காவியம்தான் இந்த மனிதம். மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா மனித நேயத்தை தான் நம்ம வந்து அதை மனிதம்னு சொல்லுவோம். ஸோ மதங்களை கடந்து மதங்களை மறந்து மனிதத்தை மதிக்க, மனிதத்தை உணர மனிதம் திரைப்படத்தை ஒரு முறையாவது வாழ்க்கையில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கடந்து போயிடவே கூடாது. அதை பார்த்துட்டு எங்களை போன்ற புதிய இயக்குநர்களுக்கும் எங்களை போன்ற புதுமையை நாடி செல்பவர்களுக்கும் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அது மூலியமாக அவங்களுக்கு அடுத்தடுத்த படைப்புகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்வழி காணக்கூடிய ஒரு படைப்பாக வெளியில் வரும். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாத்ரா டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் மனிதம் திரைப்பட இயக்குனர் அந்த சார்பாகவும் என்னுடைய சமூகம் தொண்டு நிறுவனம் ஜாலி ஹோம் எங்களுடைய இல்ல குழந்தைகள் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ உங்களோட முதல் முயற்சி அஸ் எ ஃப்ரெண்டாகவும் அஸ் எ வெல்விஷராகவும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அடுத்தடுத்து மேலும் மேலும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸ்ரீனிவாசன், தேங்க்யூ ஸ்ரீனிவாசன், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் யாத்ரா டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.